கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் மெங்கா தான் காமிக்கிறாங்க. அவள் ஒரு பர்சனை ரொம்ப லவ் பண்ணியிருக்கா. பட் அவன் அவளை ஏமாத்திடான்னு சொல்லிட்டு அவள் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டா. ஸோ இப்போ டக்குனு அவள் கண்ணை முடிச்சு பார்த்துட்டு எதுக்காக இப்படி எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி கனவு வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. அப்போ அவங்க அம்மாங்க கால் பண்ணி, நீ வந்து சாங் ஃபேமிலியை சேர்ந்தா யாங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எதுக்கு அந்த கிழவனை போய் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒத்துக்க மாட்டா. நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு பேபி பெற்றாதான் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயின் அந்த இடத்துல நம்மளோட ஹீரோ யாங்க பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கான். அந்த கிழவனை போய் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இவன் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணனா பேபி பிறக்கும், அதை வச்சு நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே மடியில் போய் உட்காந்துட்டு, என்னப்பா என் கூட சேர்ந்து பேபி பெற்றுக்க உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போங்க நம்ம மனசுல மீன் அதாவே வலையில் வந்து மாட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் திடீர்னு நாங்கள் வந்து கிஸ் பண்ணதுமே அவள் ரொம்ப கோவமாயிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க என்னை விடுன்னு சொன்னதுமே அப்போங்க நம்ம ஹீரோயின் மனசுலேயே பிறகுமே, நான் எதுக்காக வந்து இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் பேசாமல் வந்து அந்த கிழவனை மேரேஜ் பண்ணுறதுக்கு இவன் கூட சேர்ந்து ட்ரை பண்ணா என்ன, என் வேலையுமே முடியுமேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸுமே பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவன் குளிச்சுட்டு பேபின்னு சொல்லிட்டு அங்கே வரும்போது ஹீரோயின் முழிச்சிட்டு, ஐயோ கடவுளே நான் வந்துட்டு கிளம்பி ஆகணும், என் வேலை முடிஞ்சிருச்சுலன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறா. அப்போ அவங்க வந்து பார்த்தா ஆளக்காடும், நீ வந்து அப்போ என்னை யூஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு இருக்கான். அப்போ அங்கே கீழே அவளோட அந்த பென்டென்ட் வந்து கீழே விழுந்திருக்கு. அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இதை நீ வந்து மிஸ் பண்ணாமல் இருப்பே, இல்லை வேணும்ல உனக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுருக்கான். ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகிட்டேன், என்னோட வேலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு எனக்கு பேபி பிறந்துருச்சுன்னா சொத்தெல்லாம் எனக்கு தான் சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு யாரோ அவளை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்மளோட ஹீரோ தான் நின்றுட்டுருக்கா. அவனை பார்த்ததுமே நீ எதுக்காக எனக்கு கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மாங்க வர்றாங்க, நீங்களே 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கிங்க வந்துட்டீங்களா, சரி ஓகே மேரேஜ் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனதுமே, என்னது அப்போ அந்த சாங் ஃபேமிலியை சேர்ந்த கிளவி நீ தானான்னு சொன்னதும், உனக்கு கிளவி மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே நான் உன் கூட சேர்ந்து மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், நீ இப்போ என்னை மேரேஜ் பண்ணலைன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், இந்த பார்த்தையா உன்னோட பென்டென்ட் என்கிட்ட தான் இருக்குது, நான் இதை உனக்கு கொடுக்க மாட்டேன், இது உனக்கு இம்பார்ட்டன்ட்லன்னு சொன்னதும் அதை கொடுக்க சொல்லி அவள் சண்டை போட்டுட்ருக்கா. அப்போ அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. என்ன சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே அவன் வந்து இவன் என்னை சீட் பண்ணுறான்னு சொல்ல போகிறப்ப வேமா அங்கே வந்து வாய மூடிட்டு, இல்லை என் ஹஸ்பண்டோட சேர்ந்து இங்கே நான் மேரேஜ் ரிஜிஸ்டர் தான் பண்ண வந்தேன், நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம்னு சொல்லிட்டு வாய மூடிட்டு மரியாதையாக பேசாமல் உள்ளவான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறா. 2 பேரும் சேர்ந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. பட் அங்கே அவன் திரும்ப அந்த இதை கொடுக்கவே மாட்டான், இது ஏன்ட்டே இருக்கட்டும், நீ வாட்டு டைவர்ஸ் அது இதுன்னு போனேன்னா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிடுச்சிருக்கான். அப்போ அங்கே அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு அவனை போட்டு தூக்கி போட்டு அங்கே மிதிச்சு விடுறா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை மேரேஜ் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டேல, அப்படின்னா எல்லாத்தையுமே நீ அனுபவிக்க ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை போட்டு அங்கே அடி விழுத்துட்ருக்கா. அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. பிறகு ஆஃபீஸ் போயிருக்கான். அப்போ அங்கே வந்து கோட் எல்லாமே தொடச்சிட்டு இருக்கோமே, பாஸ் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டாங்க அசிஸ்டன்ட் கேட்டதும், ஒன்றும் இல்லை நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்கிறான். உங்கள் ஒய்ஃப் கீழே ரொம்ப கோவமாயிட்டு காரப்புறம் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவள் கோவத்தை வெளிப்படுத்துகிறா. இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல, நீங்கள் இன்னுமே வந்து நிறைய காரெல்லாம் வேணா அவளுக்கு அனுப்பி விடுங்க, அவள் கோவத்தை வந்துட்டு போகட்டும்னு சொன்னதும், சார் அவங்க பார்ட்டி பண்ண வேற போயிருக்காங்கன்னு சொன்னதும், மேரேஜை செலிப்ரேட் பண்ண போயிருப்பாங்கன்னு சொன்னதுமே, இல்லை சார் அவங்க ஏதோ வந்து மேல் மாடல்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களான்னு சொன்னதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே கிளம்புறான். ஹீரோயின் பார்த்தா பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்ருக்கவும் அவங்க ஃப்ரெண்டு, நீ பண்ணுறது சரி கிடையாது, அவனுக்கு தெரிஞ்சால் கோவமாக போகுது, நீ பேசாமல் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேபி பெற்றுக்கிட்டு இந்த சொத்தை எப்படி அடைகிறதுன்னு, அதை விட்டுட்டு ஏன் இப்படி வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. பட் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, அவன் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கான், அவனுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு தண்ணி காட்ட வேணாமான்னு சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே பார்ட்டி நடந்துட்டு இருந்தா. அங்கே ஜுன்னுன்னு ஒரு பையன் வரான், சாங் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். உனக்கு என்னோட ஃபேமிலியில் தான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கதா கேள்விப்பட்டேன், அந்த வீட்டோட பேரே தான், கண்டிப்பாக என் கூட தான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே மேரேஜுக்காக கேட்டதும் ஹீரோயின் இவன் யாரா கோமாளின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்படியே நின்று முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ வேணுக்கு நேம் வந்துட்டு ஓகே அப்படின்ற சொல்லிட்டு கையை நீட்டினா. அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே ஜுன்னை ஓங்கி ஒரு பஞ்சு விட்டுறான். அதை பார்த்து நாங்கள் எல்லோரும் ஷாக் ஆகி போயிடுறாங்க. அப்போ அங்கிள் நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சிட்டு, நான் என்னோட ஒய்ஃபை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே திரும்பவுமே பஞ்சு விட்டது நாங்கள் மயக்கம் போட்டு விழுந்ததும், என்னப்பா இவர் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு வளர்த்துருக்காங்க, ஏன்னா இந்த குடும்பத்தோட இல்லீகலான பையன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அவருமே இப்படி ஒரு ரூத்லெஸ்ஸான பர்சனாக மாறி போயிட்டாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்னோட பார்ட்டிக்கு வந்துட்டீங்கன்னா இதை நீ போட்டுக்கணும், நீ இப்போ என்ன சொல்கிற,
உனக்கு அப்படி வந்துட்டு பிடிக்கலன்னா நீ பேசாமல் வந்துட்டு என்னை டைவர்ஸ் கொடுத்துரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ வந்து எப்பயும் போல் நீ வாட்டி இருக்கலாம், நான் என்ஜாய் பண்ணலாம் என்ன லைஃப்னு சொன்னதும், நீ இப்போ என்ன சீண்டி பார்க்குறியா அப்படின்னா உனக்கு நான் வந்துட்டு இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க வேணாமான்னு சொல்லும்போது அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. ஸோ இல்லீகலாக இங்கே வந்து பப்பில் வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் அங்கே வந்து ஃபைல் பண்ணியிருக்கான். அங்கே அவளுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு, யார் இதோட ஓனர்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க, இதை சீல் வைங்கன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு கோவமாகி போயிட்டு அவனை அடிக்க போனதுமே போலீஸ் இருக்கவாசி எதுவும் பண்ண முடியலை. ஏன்னா இந்த பாரோட ஓனரே அவ தான் போல். அங்கே வந்து சீலை வச்சு விட்றாங்க. அங்கே எல்லாரும் மாஸ்கெல்லாம் போட்டு நிற்க வச்சுட்டு இருக்கும்போது என்னப்பா இப்படி வந்து ஓனரே மெயில் மாடல்லாம் ஏற்பாடு பண்ணி ஆட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசும்போது ஹீரோயின் அவள் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடுறா. உடனே ஹஸ்பண்ட் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் குழந்தை பேத்துக்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி தானே நான் மெயில் மாடலாமே ஏற்பாடு பண்ணேன், இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது, நீங்கள் இப்படி பண்ணலாமா, உங்கள் குழந்தைய நான் கேரி பண்ணலன்றதுக்காக நீங்கள் இப்படி என் மேலே வந்து பழிய போட்டு நான் உங்கள் பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னதும், சார் இதனை உங்கள் ஒய்ஃபான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயா யாருன்னு இது எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுமே மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காமிச்சிட்டு பார்த்தீங்களா அவர் கோவத்தில் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா பண்ணுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போனதுமே அப்போங்க அந்த போலீஸ் சொல்கிறாங்க, என்னப்பா பார்க்க இவ்வளோ வந்துட்டு ஹேண்ட்ஸமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு, இவருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளமானு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போங்க அங்கேயும் போய் ட்ராமா பண்ணிட்டு இருக்கோமே நிப்பாட்டிங்க, யாரும் இல்லைன்னு சொன்னதும் அவள் ஏன்ட்ட இந்த மாதிரி நீ வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, அப்புறம் உனக்கு வந்துட்டு இதை விட அசிங்கம் தான் நடக்கும்னு சொன்னதும், சரி ஓகே நீ கோவப்பட்டு முடிச்சிட்டியா, சரி வா நம்ம இப்போ வந்து வீட்டுக்கு போகலான்னு சொன்னதும், எங்கே கூப்பிட்டு வச்சுக்கா, ஓ வீட்டுக்கு நான் ஏன் வரேன், செத்தா கூட உன் காரில் நான் ஏற மாட்டேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா கால் பண்ணிடுறாங்க, உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே நான் அவனோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன், நீ இதுக்கப்புறம் அவங்க வீட்டில் தான் போயிருக்கணும், ஒழுங்காக குழந்தை பேத்திட்டு இந்த குடும்பத்தை நல்லபடியாக வழி நடத்துறதுக்கு பாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு வேற வழி இல்லாமல் அவனோட காரில் ஏற போகும்போது இப்போ யாரோ சொன்னாங்களே செத்தா கூட இந்த காரில் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களாவே வரட்டுன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருது. ரொம்ப படுபாவி எதுக்குடா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கா. வீட்டுக்கு வந்து அவளோட லக்கேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் ஒரு ஃபோட்டோ இருக்கவுமே இப்போ வரைக்குமே இந்த ஃபோட்டோவை அவள் சேஃப்டியாக வச்சிருக்காளான்னு சொல்லிட்டு அவள் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நனைஞ்சு போய் எங்கள் வீட்டுக்கு வரா. வந்ததுமே இந்த ஃபோட்டோவை தேடிட்டு இருக்கும்போது என்னை இதவா தேரன்னு சொன்னதும் மரியாதை நீ இப்போ அதை கொடுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே என்னப்பா நீ இவ்வளோ தைரியமான ஒரு பர்சன், ஆனால் ஒரு ஃபோட்டோக்காக இவ்வளோ தூரத்துக்கு பேனிக் ஆகிட்டு இருக்க, என்ன அப்படி வந்துட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ கோவமாயிட்டு அவள் கத்தியை வச்சு கழுத்து அறுத்துருவேன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அதை தீயை வச்சு கொளுத்திடுவேன்னு சொல்கிறான். ஸோ அவள் பயந்து போயிடுறா. அப்போ அங்கே யார் இந்த பர்சன் இதில் ஃபேஸே தெரியலேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு மெமரி லாஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த பர்சன் யாருன்னு தெரியல, இந்த சிட்டிக்கு வந்து எப்படியாச்சும் அந்த பர்சனை நம்ம திரும்ப கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த டயத்தில் மெய்டு அங்கே ட்ரெஸ்ஸை கொண்டு வந்ததுமே ட்ரெஸ்ஸை நீ சேஞ்ச் பண்ணிட்டு வா அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னதும் அவள் வேமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறா. ஸோ அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் அங்கே அவளுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது. ஏதோ ஒரு பர்சனை அவள் ரொம்ப லவ் பண்ணி இருக்கதாகவும் அவன் கூட சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியான லைஃப்பெல்லாம் வாழ்ந்துருக்கோன்னு சொல்லிட்டு தோணிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்லும்போது நீ இப்போ ஒழுங்காக வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்க பர்சன் யாருன்னு உனக்கு தெரிஞ்சால் உண்மையை சொல்லு, நீ எப்படி வந்து இந்த ஃபோட்டோவை எடுத்தேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படும் போது நீ இப்போ என்ன நினச்சிட்ருக்க, நான் என்னமோ உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் அதனால தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் அப்படிலாம் கிடையாது, இந்த குடும்பத்தோட ஹையர் பொசிஷன் வேறும் அதனால தான் மேரேஜ் பண்ணேன்னு சொன்னதும் நான் என்ன உன்னை ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ணியிருக்கேன், உன்னோட ஜுன்னுக்கும் உனக்கும் நடுவுலலாம் நான் வர கிடையாது, நீங்களாக தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பிரச்சனை வந்துடுது. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் கோவமாகி போயிட்டு நீ அப்போ ஒழுங்காக உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை கழுத்து பிடிச்சவங்க வந்துட்டு நெருக்க ஆரம்பிச்சிடா. இப்போ நீ ஒழுங்காக உண்மையை சொல்கிறியா இல்லையா, அந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ இப்போ என்னோட முன்னாடியே இன்னொரு ஆம்பளை பற்றி பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அப்போ உனக்கு தெரியலன்னா எதுக்காக நீ இந்த விஷயத்தில் விளையாடிட்டு இருக்க, இதுக்கப்புறம் இது மேலே நீ கையை வச்சேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அங்கே அவன் சிரிச்சதுமே நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியான்னு சொன்னதும் யார் சொன்னது, நீ இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணவ தானே அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் உன்ட்டு எனக்கு எதுவும் பேச விரும்பல, மரியாதையோட நீ இருந்துக்கோன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கிருந்து அந்த போட்டோ எடுத்துட்டு போகும்போது இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவங்க பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அப்போ அங்கே ஷாவ் கன்னை வச்சுட்டு நம்ம ஹீரோட்ட உன்னை வந்து இந்த யாங் ஃபேமிலியில் என்ட்ரி பண்ண போகிற உன்னோட ஃபியான்ஸே யாங்ஷியை நீ சூஸ் பண்ண போறியா இல்லை எங்கே நீ சூஸ் பண்ண போறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் டக்குன்னு அங்கே அந்த கன்னை பிடிங்க அவனை ஷூட் பண்ணிட்டு நீ யாரையுமே சூஸ் பண்ண வேணான்னு சொல்லி இருந்திருக்கா பண்ணான்னு சொல்லிட்டு இவனுக்கு இப்போ வரைக்குமே புரிய மாட்டுது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த ஸ்டோரியை நீ நினைச்சா ஏன் பண்ண முடியும்னு நினைக்கிறியா, நான் நினைச்சாதான் அப்போ முடியும்னு
அப்படின்னு சொல்லும்போது அப்போங்க மெங்கோடப்பா கால் பண்ணிட்டு நீ எதுக்காக அவளோட அந்த பாஸ்டை கிளறிட்டு இருக்க, அவள் வந்து நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நீங்கள் தான் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அப்போ நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே அவன் ரொம்பவே கோவப்படுறான். அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஹீரோயே நாங்கள் ரேஸ்க்காக போயிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுமே அதேமாதிரி ரேஸ்க்குள்ள அவங்க ஓட்டிட்டு சூப்பராக அங்கே வின்மே பண்ணிடுறா. ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸையுமே அவங்க ஃப்ரெண்ட் அங்கே விசாரிக்க சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தால் கண்டிப்பாக உண்மைகள் கிடைக்கும்ன்றதுக்காக தான் அவள் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் வந்து அவன் கூட சேர்ந்து பேபியெல்லாம் என் பெற்றுக்க எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன் சாப்பிட போகும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே புஷ் பண்ணதுமே மெடிசன் கீழே விழுந்துருது. நீ எதுக்காக இப்போ மருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொன்னதுமே உன் கூட சேர்ந்து பேபி பெற்றுக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் அப்புறம் ஏன் என் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்பங்க நீ வாய மூடு அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. அப்பங்க நம்ம ஹீரோ நான் வந்து பேசுறத முழுசா கேடு, நம்ம 2 பேரும் பைக் ரேஸ் வச்சுக்கலாம், யார் வின் பண்றாங்களோ அவங்க இஷ்டத்துக்கு லைஃபை வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற சொன்னதும் அப்படின்னா ஓகேன்னு சொல்லி நான் உனக்கு 50 மில்லியன் காசுமே கொடுக்குறேன், நீ வேணை விட்டுட்டுமே போலான்னு சொன்னதும் அப்பங்க ஹீரோ ஏன் டபுள் ஓகேன்னு சொல்றா. தோத்து போயிட்டான்னு சொல்லும் போது நீ எப்பயுமே என் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே ஓட்டிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினோட பைக்ல சில ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால ஹீரோ வேமா அவளை பிடிச்சங்க காப்பாற்றி இவனோட பைக்குமே ஆக்சிடென்ட் ஆகிடுது. இவன் மயக்கமாய் கிடக்கவுமே அதை பார்த்துறவங்களுக்கு ரொம்ப பயமாயிட்டு அவனை அங்கே காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஓங்கி அங்கே ப்ரெஸ் பண்ணதுமே டக்குன்னு அவன் வந்து முடிச்சுட்டு நீ இப்போ எதுக்காக இவ்வளோ வந்து ஹார்டாக என்னை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, நான் செத்து போகணுன்னு ஐடியா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்புறம் எப்படி பொழைக்க வைக்கிறதான்னு சொல்லிட்டு அவன் சண்டை போடும்போது இங்கே ஜுன்னை பார்த்தா மீடியாஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு நான் இன்னைக்கு அவளுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், எல்லாருமே சேர்ந்து அழகழகான க்யூட்டாக ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கணும் ஓகேவா அப்படின்றத சொன்னதும் சரி எடுத்துடலாம் சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம யாருமே ஜெயிக்கல இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அதான் முடிஞ்சு போச்சே, நீ எப்பயுமே என் கூட சேர்ந்து இரு அப்படின்றத சொல்லலாம். அங்கே கார்டை கொடுத்துட்டு உன் பைக் ரிப்பேர் ஆகிருக்கு இல்லையா, நீ இதை வச்சுக்கோ நான் வந்துட்டு கொடுக்குறேன்னு சொன்னதுமே அவளுக்குமே பைக்கை சரி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட காசு தேவைப்படும். சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறா. சரி இப்போ உனக்கு நான் என்ன பண்ணணும் இதுக்கு பதிலான்னு சொன்னதும் ஒன்றும் இல்லை நான் இப்போ சொல்கிற மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சவங்க வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அங்கே மீடியாஸ் முன்னாடி க்யூட் அங்கே கப்புள்ஸ் மாதிரி பேசினதுமே அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே ஜூன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அங்கிளோட சேர்ந்து அவன் எப்படி இருக்கலான்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு போக விடாமல் ஸ்டாப் பண்ணதுமே இப்போ ஹீரோயின் என்ன ஜுன்னோட சவுண்டு கேட்குதுன்னு சொன்னா இவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயினை வெளியே போக சொல்லிட்டாங்க. டாக்டர் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணுக்கு திரும்ப வந்து எல்லா ஞாபகங்களும் வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் இப்போதைக்கு எல்லாமே மறந்துட்டா, எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ மெடிசன் எல்லாமே வாங்கிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வெளியே இருந்து கேட்டுட்டு தான் இருக்கா. ஸோ இவன் நெக்ஸ்ட் அவளுக்காக பால் எல்லாமே எடுத்து கொண்டு வந்ததுமே நீ என்ன இதில் ஏதாச்சும் மெடிசன் கலந்து எனக்கு கொடுத்துட்ருக்கியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அவங்க மெய்டை கூப்பிட்டு நீங்கள் என்ன இதுக்குள்ளே ஏதாச்சும் என்ன மெடிசன் கலந்தீங்களா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அப்படிலாம் எதுவுமே கலக்கல அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அது எப்படி நான் போய் பண்ணுவேன், அவங்க அம்மா இவங்க எப்படியாச்சும் கூடிய சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க பாருங்கள் சில திங்ஸ் எல்லாம் அனுப்பிவிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிச்சதுமே சர்வீஸ் பண்ணுறதுக்காக அனுப்பிவிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன இது அப்படின்ற சொல்லிட்டு தள்ளி விட்டதுமே என்ன இதெல்லாம் நான் யூஸ் பண்ணணும்னு நீ சொல்கிறேன்னு சொன்னதும் அவள் கோமாயிட்டு போட்டு அடிக்கிறா. அப்போ அவன் கையில் வந்துட்டு அங்கே ரத்தம் வந்ததுமே அவள் பயந்து போயிட்டு சாரி சொல்லிட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாமே பண்ணிச்சேக்கா. ஸோ சூப் எல்லாமே அவனுக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்ததும் எனக்கு வந்துட்டு ரொம்ப காயமாக இருக்குது, நீயே வந்து இப்போ சூப் கொடுக்குறியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஊட்டி விட சொன்னதுமே வேறு வழியே இல்லை. அங்கே வந்து அம்மா அவனுக்கு அங்கே ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது அங்கே மேலே வந்து அங்கே சூப் கொட்டினதுமே வேமா அவள் தொடச்சிட்டு உண்மையிலே என்ன வேணாலும் நான் இருந்துட்டு போட்டோம், இவன் பாடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பார்த்துட்டு இருக்கோமே, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, தொடச்சி விட்றியா இல்லை டச் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் எனக்கு என்ன ஆசையாக டச் பண்ணுறதுக்கு, நான் தொடச்சி தான் விட்றேன்னு சொன்னதுமே ஐ திங்க் வந்து நீ தொடச்சி விட்டேன்னா இப்போ உன்னோட டர்ன் முடிஞ்சிருச்சு, இப்போ என்னோட டர்ன் நான் வந்துட்டு இதுக்கு பதிலுக்கு ஏதாச்சும் உனக்கு கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு வேமா அவளை பிடிச்சவங்க வந்துட்டு கிஸ் பண்ணுறான். ஸோ அந்த டயத்தில் அவங்க ஃப்ரெண்டு கரெக்டாக கால் பண்ணதுமே அவள் ஃபோன் எடுத்துட்டு அங்கே போயிடுறா. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டர்ஸ் எல்லாமே அனுப்பி வச்சது இந்த யாங்கோட கசின் அந்த ஷாவ் தான், ஸோ இதை பற்றி தான் நம்ம விசாரிக்கணும்னு சொன்னதும் அப்போங்குமே ஏதாச்சும் ஒரு தொடர்பு இருக்குல்ல, ஈவெண்ட்டையுமே டீட்டெயில்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வந்து அவங்க தேட ஆரம்பிச்சிடுறா. அதுக்குள்ளே பார்த்தா அங்கே ஒரு சங்கிலி இருக்கவுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அங்கே பாஸ்டில் நம்ம ஹீரோவை கட்டி போட்ட மாதிரிலாம் அங்கே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அவன் தானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு அங்கே அவன் எந்திரிச்சதுமே அவள் பயந்து போயிட்டா, ஐயோ கடவுளை இவன்ட்ட மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு வேமா அவனை போய் ஹக் பண்ணிட்டு பேபி அப்படின்றத சொல்லும் போது அவனுமே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். அப்போ நீ ஹஸ்பண்டோட பக்கத்தில் இருக்கும்போது வேற ஒருத்தனோட நினைப்பு உனக்கு வருதான்னு சொன்னது
சொன்னதும் அப்போ அங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, யாரை கேட்டு ரூம்குள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நல்லா கண்ணை திறந்து பாரு, இது ஏ ரூம்னு சொன்னதும் ஆமாம் ஏ ரூம் நான் நினச்சி வந்துட்டேன், எனக்கு இந்த இப்படி தூக்கத்தில் நடக்கிற வந்து இப்போ வியாதி இருக்குது, அதனால தான் நான் இப்படி வந்துட்டேன் போலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா, எப்படியாச்சும் மாட்டிக்கவும் வேணுமோன்னு சொல்லிட்டு அப்போங்க வேமா நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன்னு சொன்னதுமே மேமா அவன் பக்கத்தில் பிடிச்சிட்டு அங்கே க்ளோஸ் ஆகிட்டு வரும்போது நீ மரியாதை இங்கேருந்து விலகியே போயிரு, இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. அப்போ அவங்க இதுக்கு முன்னாடி நான் பாஸ்ட்டில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் விசாரிச்சதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, இவளுக்கு ஏதாச்சும் ஞாபகங்கள் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்பாங்க அதெல்லாம் இல்லையே, நீ இப்போ எதுக்காக இதெல்லாம் கேட்டிருக்கேன்னு சொன்னதும் இல்லை எனக்கு மெமரிஸில் இது லாஸ் ஆகிடுச்சு, அதை ரெக்கவர் பண்ணுறது தான் கேட்குறேன்னு சொன்னதும் அப்பாங்க நீ இப்போ என்ன தூங்குறியா இல்லை வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் உன் கூட இதெல்லாம் சேர்ந்து இருக்க மாட்டேன்னு சொன்னதும் ஏன் உனக்கு என்ன பயமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஸோ டீஸ் பண்ணதுமே நான் போய் படுக்க போகிறேன்ப்பா இங்கேவேன்னு சொல்லிட்டு அவள் போய் படுத்துடுறா. ஸோ இவன் ரொம்பவே பயந்து போயிட்டு இவளுக்கு திரும்ப மெமரி வந்துச்சுன்னா எல்லாமே வந்து பிரச்சனையாயிருமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்ததுமே என்ன நைட்டு ஃபுல்லாக என் கூட தான் சேர்ந்து இவன் ஸ்லீப் பண்ணியிருக்கான், பட் என்னை டச்சே பண்ணலை, என்ன அவ்வளோ தூரத்துக்கு நல்லவனா இவன் என்னாச்சு அப்படின்ற சைட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணிடுறாங்க, நீ நினச்ச மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது உன் ஹஸ்பண்டோ இல்லை அந்த ஷாவோ இல்லைப்பா, அதில் வந்துட்டு இருந்தது ஒரு பொண்ணு தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்னன்னு பார்த்தா எல்லாம் நம்ம ஹீரோவோட வேலை தான், அவன் தான் அந்த மாதிரி சொல்ல வச்சிருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோ என்ன பார்த்துட்டு இருக்கேன், இன்னைக்கு 2 பேருமே சேர்ந்து ஷாப்பிங் போகணுன்னு சொன்னதுமே அப்பாங்க அவள் இவன்ட்டு நல்ல ஒய்ஃபாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காசு வாங்கியிருக்கேன், ஸோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணணும்லான்னு சொல்லிட்டு அவளுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஷாப்பிங் தான் போகிறாங்க ட்ரெஸ் வாங்குறதுக்காக. அங்கே இருக்க கேர்ளுக்கு ஹீரோவை தெரியும் போல், என்ன மிஸ்டர் யாங் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது என் பொண்டாட்டிக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோன்னு சொன்னதும் என்ன உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோயின் ஆமாம் நீ என்ன எங்களை பார்த்தது இல்லையா, நாங்கள் 2 பேருமே இப்படி கப்பிள் டிவியில் எல்லாமே வந்திருக்கோமேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் ஆமாம்மா நாங்கள் 2 பர்ஃபெக்ட் தான், சாகிற வரைக்கும் ஒன்றா தான் வாழ்வோன்னு சொன்னதும் உங்க கூட 1 வருஷம் வாழ்றதே பெருசு, இதில் எல்லாம் நீ இப்படி வேற பேசுறியான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அவன் அங்கே வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அவளை வந்துட்டு முறைச்சிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஒரு ட்ரெஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அந்த இடத்துக்கு யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிடும்போது அங்கே ஹீரோவே உள்ளே வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். நீ எதுக்காக இப்போ அங்கே உள்ளே வந்தால் மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அங்கே கோவமானதுமே அதை கேட்டுட்டாவே நான் ஏன் போகிறேன் உன்னோட ஹஸ்பண்ட் தானேன்னு சொன்னதும் சரி ஓகேப்பா அப்படின்ற சொல்லிட்டு அவனை சீரியஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு பேண்ட்டை கழட்டி விட்றா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிட்டு வேமாங்க துணி எடுத்து கவர் பண்ணிக்கிறான். அங்கே உள்ள ஒரு பொண்ணு ஓடி வந்ததுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு என் பேரோட பேண்ட் வந்து பிஞ்சுக்குச்சு, நீங்கள் தயவு செஞ்சு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. ஸோ அங்கே கிளம்பி போகும்போதுமே நக்கல் அவனை பார்த்து டீஸ் பண்ணிகிட்டே சிரிச்சிட்ருக்கா. பேண்ட் இல்லாமல் கூட நல்லா தான் பருக்குன்னு சொன்னதும் அவன் கோவப்பட்டதுமே சரி கோவலாம் படாத, நான் வந்துட்டு சும்மா தான் சொன்னேன், உன்னோட ஃபேமிலிக்கு போய் நான் நல்லாவே வந்து பிஹேவ் பண்ணிவேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ வந்து அந்த சாங் ஃபேமிலியை பற்றி தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, நீ எங்கேயும் போகக்கூடாது என் கூடவே தான் இருக்கணும்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனால் அங்கே அவங்களுக்கு ஆன்ட்டிக்கு சுத்தமாக ஹீரோவை பார்த்துட்டு பிடிக்கவே இல்லை, ரொம்ப அப்படியே மூஞ்சி அங்கே தூக்கி வச்சுட்டே இருக்காங்க. மிஸ்ட்ரஸுக்கு பிறந்தவனை போய் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க ஒரு அப்பா வந்து ரொம்ப கோவமாயிட்டு வாய் முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டாரு. பிறகு பாட்டி அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்காக குடும்பத்தோட அந்த பிரேஸ்லெட் எல்லாமே எடுத்து கொடுத்ததுமே ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிடுறாங்க. பட் அங்கே ரொம்ப அவங்களுக்கு தான் வயிற்றுச்சல் ஆயிடுச்சுக்கு, வர வேண்டியவளுக்கு கொடுக்காம இவனுக்கு எதுக்கு கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்கே இருக்கான் அந்த பொம்பளை பொறுக்கி ஊரை சுற்றுறதுக்கு போயிருக்கானா, அவனை மாதிரி ஆளுக்கு நான் ஏன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே வந்து நிற்கிறது வேற யாரும் கிடையாது நம்மளோட ஜூன் தான், அவனை தான் பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டு திட்டியிருக்காங்க. பண்ணிட்டுருக்க நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்ல, இருந்தாலும் அப்போ எதுக்கு நீ மேரேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே பாட்டி ரொம்ப கோவமாயிட்டு மரியாதையோட பேசிக்காது, உன்னோட அங்கிள் மரியாதை கொடுக்காம என்னடா வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்க, இவன் உன்னோட ஆன்ட்டி நீ வந்து மரியாதை இப்போ கொடுத்துதான் ஆகணும், ஒழுங்கு ஆன்ட்டின்னு கூப்பிட்றான்னு சொன்னதும் வேற வழியே இல்லை, இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு விருப்பமே இல்லாமனாலும் அங்கே ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுறான். அப்போ அங்கே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்போ பார்த்தாலுமே தப்பான முறையில் பிறந்தவேன்னு சொல்லிட்டு அவங்க ஆன்ட்டி அவனை ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருக்கோமே ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு தப்பான முறையில் பிறந்தா பிள்ளை என்ன தப்பு பண்ணிச்சு சொல்லுங்கள், இதில் அந்த பிள்ளையோட தப்பு எதுவும் இல்லை, நீங்கள் வந்துட்டு கண்டிக்கணும்னா அந்த அப்பாவை தான் கண்டிக்கணும், ஏன்னா பொண்டாட்டி பிள்ளை இருக்கும்போதே வீட்டுட்டு வேற ஒருத்தி பின்னாடி போனது அந்த ஆள் தானேன்னு சொல்லிட்டு அங்கே டார்கெட் பண்ணிட்டு பேசிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்பாங்க சரி வாங்க நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே பாட்டிக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிடுது. நீங்கள் இதுக்கப்புறம் அவனை ஏதாச்சும் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ரூமுக்கு போனதுமே சரி ஓகே நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே ஒரு கேமரா இருக்குது, அதை எடுத்து அங்கே வந்து தொட்டது
பார்த்ததுமே அங்கே பிளாஸ் அடிக்குது. ஸோ அதை பார்த்ததுமே அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு ஃபாஸ்ட் டைமே இதே மாதிரி நடந்த மாதிரி எனக்கு ஏன் தோணுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சேக்கா. அப்போ அங்கே மெய்ட் வந்துடுறாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த பொருளெல்லாம் தொடாதீங்கம்மா, அது அவர் ரொம்பவே அவருக்கு இம்பார்ட்டன்டானது, யாரையுமே டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னதும், என்ன இது அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோடதா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ அப்படிலாம் கிடையாது, அவருக்கு எந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. சரி பாட்டி உங்களுக்காக இந்த குக்கீஸ் எல்லாமே கொடுத்து விட்டாங்க, சாப்பிடுங்கன்னு சொன்னதும் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுச்சேக்கா. பாட்டிட்டு அவங்க சாப்பிட்டாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணதும் பார்த்தா உள்ள ட்ரக்கை கலந்து கொடுத்துருக்காங்க, கூடி சீக்கிரம் பேரப்புள்ள பறக்கட்டும்ன்றதுக்காக. ஸோ அப்போ அவங்க உள்ளே வந்ததுமே இவ பாட்டி அங்கே வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ புரிஞ்சுக்குது ட்ரக்கை தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வேமா அங்கே தண்ணிக்குள்ளே கொண்டு போய் படுக்க வச்சுருக்கான். இப்படி அங்கே வந்து ட்ரக் எல்லாமே குறைஞ்ச அவளுக்கு சுயநினைவு வந்ததுமே, ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்கே, என்னடா பண்ணேன்னு சொல்லி கேட்டதும், நான் உன்னை எதுவுமே பண்ணலை, நீ அதுக்கு எனக்கு தேங்க்யூ தான் சொல்லணும், உனக்கு இப்படி ட்ரக் கொடுத்துருக்காங்க, இதுக்கப்புறம் யாராச்சும் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டதை ஓகேவான்னு சொன்னதும், உண்மையாகவே நீ எதுவும் பண்ணலையா, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கேன்னு சொன்னதுமே, ஏன் நான் வந்துட்டு என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குற, உண்மையை சொல்லவா, உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சைட்டு அவளை போய் வேமா அவன் கிஸ் பண்ணுறான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது, என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ ஆனால் அவள் ஸ்டாப்மே பண்ண மாட்டா. அதுக்கப்புறம் அவள் விளையிக்கிட்டு, சரி ஓகே நீ ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருக்காது, அது உடம்புக்கு நல்லது கிடையாது, நீ குளிச்சுட்டு வந்தால் தான் நான் குளிக்க முடியும், உனக்கு பீரியட்ஸ் டைம் வேறு வச்சிருக்கேன், நீ எடுத்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது, எனக்கு பீரியட் டைம்ன்றது எப்படி இவனுக்கு தெரியும், ரெண்டாவது பேட் வேற இங்கே வச்சிருக்கானே, நான் யூஸ் பண்ணுற பிராண்டுமே இவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போங்க ஜுன்னாங்க உள்ளே வந்துடுறான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்கே இருக்க பொருள் எல்லாமே என்னோட அங்கிளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட தான் சொன்னதும், அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அந்த லேடியை பற்றி உனக்கு தெரியுமா, அவங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு அது தெரியாது, பட் அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்றத மட்டும் அவன் சொல்கிறான். அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான். போய் அந்த குக்கீஸ் அவள் ஸ்டாப் பண்ணா, அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனுக்கு ட்ரக் ஆகிட்டு அவளவே கிஸ் பண்ண வந்துட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோ வந்து அடிச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் அவன் கண்ணை முடிச்சு பார்த்தா அங்கே கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், அந்த சைடில் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு திரும்ப அங்கே கிஸ் கொடுக்குற மாதிரி பண்ணதுமே, ஏன்னா நான் கூட இப்படிலாம் பிஹேவ் பண்ணல, இவன் எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, இவனை தண்ணியில் தூக்கி போடு எல்லாம் சரியாயிருன்னு சொன்னதும், அப்போ அங்கே அந்த ஜூன் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே ரொம்ப நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறான். பையனை தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டதுமே, எனக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கான பையனை பிடிக்குன்னு சொல்லிட்டு பேசினதும், அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்து அவனோட பாடியை பார்த்துட்டு இருக்கான். வேமா அங்கே அப்போ நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் போய் உன்னோட அங்கிள் மாதிரின்னு சொன்னதும், என்னோட அங்கிள் தான் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கேன்னு சொல்லும்போது, வேமா அவங்க அந்த குக்கீஸ் எடுத்து வாயில் அடைச்சிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி, இவன் தொல்லை தாங்க முடியல, ரூமில் வந்துட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கான், வெளியே போய் ஸ்விம்மிங் பூல்குள்ளே தூக்கி போடுங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோ, ஏன்னு உனக்கு என்னப்பா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, யார் அது, என்ன பேர் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டதும், இதை பற்றிலாம் நான் உனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உன் வேலையை பாருன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு இங்கே இருக்கிறதே உனக்கு பிடிக்கலன்றப்ப நீ எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கணும், அப்புறம் நம்மளுக்குள்ள என்ன வந்துட்டு தேவையில்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வந்து உறவு வேறன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே போயிடுறா. அப்போ இவன் வந்து எதுவுமே வந்து எனக்கு சொல்ல மாட்டானா, என்கிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பானா, அதுக்கு மட்டும் நான் தேவையான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்படுறா. அப்போ ஒரு கேங்ஸ்டர் கால் பண்ணி, இப்படி உங்கள் பிரதர் வந்து காசு வாங்கி வச்சுருக்கா, அதை கொடுக்கலன்னா அவனோட ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கட் பண்ணிடுவோம், நீங்கள் காப்பாற்றணுன்னா உடனே வந்து சேருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இவன் சூப் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு கொண்டு போய் அங்கே மெய்டிட்ட கொடுக்க சொல்லும்போது, சார் அவங்க அப்பயே கிளம்பி போயிட்டாங்களேன்னு சொன்னதும் இவன் ஷாக் ஆகிட்டாங்க. கிளம்புறான். இந்த சொல்கிறான், சிஸ்டர் நான் எதுவுமே பண்ணலை, வேணுக்குனே தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க, என்னை வம்பு பண்ணி மாட்ட வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு அங்கே கிளம்பிட்டு இருக்கும்போது அவனுக்கு மெசேஜஸாக வந்துட்டுருக்கு. ஸோ புரிஞ்சுக்குது இதெல்லாமே பண்ணுறது ஆங்ஷி தான் சொல்லிட்டு. அப்போ அந்த ஆங்ஷியுமே காமிக்கிறான். அவள் தான் வந்து வேணுக்குனே வந்து அவனை மாட்ட வச்சிருக்கா, இவனை வர வைக்கணுன்றதுக்காக. இப்போ நீ வந்துட்டு எங்கள் கூட சேர்ந்து கேம் விளையாடணும், அப்படி இல்லைனா உன் பிரதரை கண்டிப்பாக நாங்கள் பீஸாக வெட்டிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டும் போது, வாங்க விளையாடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்துட்டு வேமா அங்கே போக சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ப்ளே பண்ணுறா. பட் தோக்குற லெவலில் இருக்கும்போது இவங்க எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது கடைசியில் பார்த்தா ஹீரோயின் வின் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவங்க பிரதரை கூப்பிட்டுட்டு வேமா அவள் எஸ்கேப் ஆகி போனால் அவளை அங்கே அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. பட் கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணி அங்கே ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அப்போ அங்கே அவனை அட்டாக் பண்ண வர டயத்தில் ஆங்ஸி ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அங்கே வந்ததுமே, யார் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக்காகி போய் பார்த்துட்டு இருக்கா. அப்போங்க நீ இப்போ எதுக்காக இந்த வேலை தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, நான் வந்து என்னோட ஃபியான்ஸையே கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், நீ இப்போ என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு, அடப்பாவி உன் லைஃப்பில் எத்தனை பொண்ணுங்கடா, இதுக்கு முன்னாடி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், இப்போ இந்த பொண்ணு வேறையான்னு சொன்னதும், நான் வந்துட்டு நீ பண்ண இந்த தப்பை நான் மன்னிச்சு விட்டுறேன், இதுக்கப்புறம் நீ மரியாதையோட பிஹேவ் பண்ணிக்கோ, என்கிட்ட இருந்து நீ ஒதுங்கிடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவன் கோவப்பட்டு
கோவப்படுறான். ஸோ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, வா வீடு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, சாங் ஃபேமிலியில் ஏதோ கிழவனை பிடிச்சி கல்யாணம் முடிச்சு வைப்பாங்கன்னு நினச்சேனே அப்படின்றத சொன்னதும், இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீ தாண்டான்னு சொல்லிட்டு அங்கே நீடன் பண்ண வச்சுட்டு அங்கே வந்து மாதிரி வச்சு அங்கே அடி வெளுத்துட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அங்கே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான பர்சன் சொல்லியிருக்காங்க, அம்மாவோ அக்கா தங்கச்சியோ இவங்க முன்னாடி வந்து நீடன் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டால் எல்லா ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆயிருமான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சரி ஃபேமஸ் பர்சன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டா, வேற யாரு எல்லாம் எங்கள் அம்மா தான் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திருதுன்னு முடிச்சிட்டு இருக்கான். அப்பாங்க நீங்கள் என்ன இன்னும் இந்த வீட்டோட ஒரு மெம்பராக மாறல போலையே, அப்படி மாறி இருந்தால் நீங்களுமே இப்போ நீடன் பண்ணிட்டு இவங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுருக்கணும்னு சொன்னதும், ஐயோ இது வேற பண்ணுவானுங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் எந்திரா, நீ வந்துட்டு இருக்க வாய் ரொம்ப தாண்டா பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறா. ஆப்பாங்க எனக்கு என்னமோ இந்த பர்சன் உனக்கு கரெக்டான மேட்சுன்னு தெரியல, நீ வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து டைவர்ஸ் வாங்கிறா தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு, எப்படி உனக்கு நான் காசு கொடுக்காம அனுப்ப முடியும், இன்னும் இந்த காசை வச்சுக்கோ லீன் செட்டு கொடுத்ததுமே அதை கேட்டுட்டு அவன் உடனே தேங்க்யூ பிரதர் இன்லா அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறான். இப்போ நீ என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு கேட்கும்போது, பிரதர் இன்லான்னு சொன்னேன், நீங்கள் உண்மையிலே பர்ஃபெக்டான ஒரு பர்சன் சொல்கிறான். காசு கொடுத்ததுமே டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுறான். பிறகு அங்கே ரூம்க்கு வந்ததுமே மரியாதையாக என்கிட்ட நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓரமாகவே படுன்னு சொன்னதும், நான் அப்படிலாம் படுக்க மாட்டேன்னு சொல்லும்போது, அதான் உனக்கு ஃபேன்ஸே இருக்குது, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேமா பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு, என்னப்பா நீ ரொம்ப ஜெலஸ் ஆகிட்ருக்கேன்னு சொன்னதும், நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன், நீ யாரு கூட வேணாலும் போய் வந்து இரு, எனக்கு வந்து பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னதுமே வேமா அங்கே நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவங்க கீழே தள்ளி விட்டுட்டு, நீ டிஸ்டன்ஸ் விட்டு தானே படுக்கணும், பேசாமல் இங்கே கீழே போய் படுன்னு சொன்னதும், நான் அப்படிலாம் கீழே போய் படுக்க மாட்டேன், இப்போ நான் குளிச்சுட்டு வரேன் பாரு, அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறா. குளிச்சுட்டு வந்துட்டு பார்த்தா இவனே அங்கே வந்து கீழே போய் படுத்திருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் உண்மையிலே இவனுக்கு வந்து ஏதாச்சும் ஃபேன்ஸே இருந்திருக்குமா, வந்து இவனோட ஃபேன்ஸே தானான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் அங்கே ஜுன் அவங்க ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே மீட் பண்ணிவிட்டு அவள் அந்த ஆங்ஸையை பற்றி கேட்டதுமே, அந்த பொண்ணா அவள் வந்து அவனோட ஃபேன்ஸே தான்ப்பா, பட் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, அந்த மேரேஜ் நடக்கலை அப்படின்றத சொன்னதும் சொல்கிறான், நீ வந்து இந்த மாதிரி பர்சன் கூட சேர்ந்திருக்க வேணாம், கூடி சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணுன்னு சொன்னதும், ஆமாம் அதுக்கு நான் இப்போ சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுமே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். நீ எதுக்குப்பா சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னதும், ஏன் சப்போர்ட் பண்ணுறேன்னா நான் அப்படின்னா தானே கூடிய சீக்கிரம் அவங்கள வந்து மேரேஜ் பண்ண முடியும்னு சொன்னதும், அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு அதை கேட்டுட்டு சிரிப்பு வந்துடுது. பிறகு ஹீரோயின் அந்த ஆங்ஸையை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நீ உண்மையிலே அவனோட ஃபேன்ஸேவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ ஒழுங்காக வந்துட்டு அவனை விட்டுட்டு போனா, உனக்கு எவ்வளோ வேணாலும் காசு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு செக்கப் போட்டு கொடுத்ததுமே ஹீரோயின் அதை வாங்கிக்கிட்டு அவளை போட்டு பயங்கரமாக அங்கே அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அவங்க கார்ட்ஸ் வந்துட்டு பிடிச்சதுமே, என்ன இப்படி ஒரு பைத்தியத்தை போய் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதும், நீ மரியாதையை என் ஹஸ்பண்ட்லேருந்து விலகேறு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அவன் அங்கே வரதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு வேணுக்குனே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு இவளும் குதிச்சுட்டு இவ தான் போட்டு அடிக்கிற மாதிரி அங்கே ட்ராமா பண்ணுறா. ஹீரோ வேமா வந்து அவளை காப்பாற்றினதும் அவளை காமிக்கிறதுக்காக பிடிச்சி அவனை வேற கிஸ் பண்ணிட்டேக்கா. என்ன அப்போங்க அவன் வேமா அங்கே பிடிச்சி காப்பாற்றிட்டு போகும்போது, நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் இவளுக்காக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்க, நான் மட்டும் இல்லைன்னா நீ சாங் ஃபேமிலிக்குள்ளே என்ட்ராக இருக்க முடியுமா, அந்த குடும்பத்தோட ஹையராக மாற முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவன் உடனே ட்ராமா பண்ணிவிட்டு அங்கே வந்து மயக்கம் வந்த மாதிரி ஆக்டிங் பண்ணதும், நீ வாய முடிட்டு பேசாமருன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். அப்போ அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது, இந்த லூஸிட்ட போய் என்னத்தை பார்த்தான்னு சொல்லிட்டு இவன் என்ன கழட்டி விட்டு போகிறான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. நம்ம ஹீரோனி நான் ஆக்டிங் பண்ணதெல்லாம் போதும் எந்திரி அப்படின்றத சொன்னதும், இல்லைப்பா நான் உண்மையிலே மயங்கிட்டேன்னு அவள் சொல்கிறா. இன்றைக்கி நல்லா நான் சம்பாரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த செக்கப் பார்த்துட்ருக்கா. நீ வந்து அவளோட காசெல்லாம் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை பிடிங்க அவன் சுருட்டி போட்டுட்டு, நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக போகிறேன், அது வரைக்கும் எங்கேயும் போகாமல் வீட்டில் இருன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ போன பிறகு திரும்ப அதை எடுத்து வச்சுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்ருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு நம்ம வந்து புது இன்வெஸ்டரை மீட் பண்ணணும் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே ஒரு ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க. மாட்டிக்கக்கூடாதுன்றதுக்காக அங்கே சின்ன கர்ச்சீப் எல்லாமே கட்டிட்டு அங்கே நிற்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஸோ அவங்கள பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டு, நீ தான் வந்திருக்கன்னு தெரியுது, நீ திரும்புன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் அங்கே ஃபுல்லாக ஃபேஸ் எல்லாமே மறைச்சிட்டு அங்கே வேற ஒரு லாங்குவேஜில் அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு நான் தப்பாக புரிஞ்சுட்டேன் சாரின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இவங்க 2 பேருமே அங்கேருந்து போகும்போது அப்போ ஷாவ் அவங்க அப்பாவோட சேர்ந்து வர்றான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ மிஸ் மெங்காவா மீட் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவன் அவங்க அப்பாட்ட சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கா, அந்த பொண்ணு வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே போயிட்டான்ற விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு அவன் ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தானே தோணுச்சின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த இன்வெஸ்டரை போய் மீட் பண்ணா. அந்தால பார்த்தா ஹீரோயின்ட்ட ஜொல்லி ஒடிஞ்சிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே
காஃபி எல்லாமே தூக்கி ஊற்றி விட்டுட்டு அவங்க ஆளுங்களெல்லாம் அடித்து அங்கே வந்துட்டு தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி போகிறாங்க. ஸோ அப்போ அங்கே வெளியே என்ன சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வேமா இந்த ஷாவங்க எந்திரிச்சு வெளியே போயிட்டுருக்கான். அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு அவளை காப்பாற்றிட்டு, மிஸ் மெங்க் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? 2 இயர்ஸ்க்கு முன்னாடியுமே நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்க, இப்போ ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது, நீங்கள் யார்? நீங்கள் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவுமே தெரியலையே, நான் ஒரு இன்வெஸ்டர் தான் மீட் பண்ண வந்தேன், அதில் சில பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னதும், அப்படி அவங்க ப்ராஜெக்டை கொடுங்க நான் பார்க்குறேனேன்னு சொல்லிட்டு அவன் வாங்கி பார்த்துட்டு, இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, நானே உங்களுக்கு வந்துட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேனேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க அவளை பிடிச்சிட்டு, நீ இப்போ எங்கே இங்கே வந்த? நான் வந்து உன்னை வீட்டில் தானே இருக்க சொன்னேன், எனக்கு தெரியாமல் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு இன்வெஸ்டரை தான் பார்க்க வந்தேன்னு சொன்னதுமே, நீ எதுவும் பார்க்க வேணாம் வீட்டுக்கு போ, நானே உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னதும், அவள் சரின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓட பார்த்ததுமே இவன் வேகமாக பிடிச்சி அங்கே தூக்கிட்டு வந்துட்டு உட்கார வச்சுட்ருக்கான். எங்கே போயிட்டுருக்க மரியாதையோட எங்கேன்னு சொன்னதும், நீ அப்படின்னா என்னத்தையும் என்கிட்ட மறைச்சிட்ருக்க, அதனால தானே நீ வந்து இப்படிலாம் பண்ணுறேன்னு சொன்னதும், அப்படியா சரி ஓகே நான் எங்கே போய் உட்காரேன், நீ போய் வேணா தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே ஃப்ளட் பண்ணதுமே, நீ மரியாதை என்கிட்ட வந்து விலகிடுறான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்ருக்கா. ஸோ 2 பேருமே அங்கே பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டுருக்காங்க, கிஸ் பண்ணுற மாதிரி. நம்ம ஹீரோயின் எனக்கு என்னமோ இவனை பல வருஷமாக தெரிஞ்ச மாதிரி ஏன் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து கதவை நாக் பண்ணிடுறாரு, பாஸ் இப்படி வந்துட்டு டைம் ஆகிட்டுருக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சான்ஸை இவ யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. அவளுமே சேர்ந்து அங்கே கான்ட்ராக்டுமே சைன் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோ, நீ இன்னைக்கு நைட் வந்துட்டு இங்கேவே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம், உனக்கு நான் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணியிருக்கேன், நீ அது வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு சொன்னதும் அவளுக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அவள் அந்த கான்ட்ராக்ட்லாம் முடிச்சுட்டு அந்த சைடில் போனால் அவள் மேலே அங்கே அட்டாக் பண்ணிடுறாங்க. அங்கே கண்ணை முழிச்சு பார்த்தா அங்கே அவள் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா, ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில். அங்கே நிற்கிறது பார்த்தா அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ நீங்கள் யாருன்னு சொன்னதும், என்ன நீ அவ்வளோ ஸ்பீடாக என்னை மறந்து போயிட்டியா, உன்னால தான் நான் இன்னைக்கு டிசேபிள் ஆகிட்டேன், நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுச்சேக்கா. இந்த சைடில் நம்ம ஹீரோயினை காணோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே தேடுறதுக்கு அங்கே சொல்லிச்சேக்கா. ஸோ அப்போ அங்கே இப்படி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சதோ இவங்க விழுந்தடிச்சு போயிட்டுருக்காங்க. நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ இன்னைக்கு ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் தான் மாட்டியிருக்க, உன்னை நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே காலை தூக்கி காமிச்சிட்டு அவன், இது உனக்கு ஞாபகம் இல்லையா, இந்த வேலை நீ தான் பண்ண, உன்னால தான் நான் டிசேபிள் ஆகிட்டேன்னு சொல்கிறான். ஸோ அன்றைக்கி நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிவிட்டு அவனை கால்லையுமே ஷூட் பண்ணியிருந்திருக்கா. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு நிலமை, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவட்ட மிஸ்பே பண்ணிவிட்டு அவளை கத்தி வச்சு குத்த போகிறான். பட் கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவள் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு, நான் யாரையோ கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது, என்ன பேசிகிட்டு இருக்க, நீ ஏதோ நைட்டு கனவு கண்டிருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும், இல்லை நான் வந்து பார்த்தேன்னு சொன்னதுமே, நீ என்ன பார்த்த, நீ அந்த இடத்துல சைன் வாங்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்ட வாஷ்ரூம் போகிற இடத்துல, நான் தான் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளால் நம்பவே முடியல. சரி நீ இந்த மெடிசனை சாப்பிட்டுட்டு படுன்னு சொல்கிறான். அங்கே மெடிசன் கொடுத்துட்டு போனதுமே பார்த்தா மெடிசனை முழுங்கவே இல்லை, கையில் தான் வச்சுட்ருக்கா. அங்கே வெளியே வந்து பார்த்தா அந்த ஷாவை போட்டு அவன் பயங்கரமாக போட்டு அடிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே உனக்கு வந்துட்டு இன்னும் அவன் மேலே கொஞ்சம் கூட லவ் குறையவே இல்லையே, இத்தனை வருஷமாக அதே லவ் இருந்துட்டுருக்கு, அவள் பண்ணதுக்கு நீ லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆகா நீ என்னை போட்டு அடிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஹீரோயின் அங்கே நின்று எல்லாத்தையும் பார்க்குறான்னு சொல்லிட்டு, நீ வேணுக்குனே அந்த பொண்ணுக்கு மெமரி வரக்கூடாதுன்றதுக்காக மெடிசன் கொடுத்துட்ருக்க, எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. என்ன இதெல்லாம் சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்டதுமே, நீ உன்னோட வந்து பேச்செல்லாம் பெருசாக எடுக்காத, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன்னா நானே வந்து கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே கோவமாயிட்டு இருக்கும்போது இவனோட அசிஸ்டண்ட்டை விட்டு அடி வெளுத்த சொல்லிட்டு ஹீரோயினை உள்ளே இழுத்துட்டு போயிட்டு, நீ தயவு செஞ்சு சொன்னா கேளு, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும், நீ சொல்ல மாட்டேல இருந்துட்டு போட்டு பரவாயில்ல, நானே வந்துட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிக்கிறேன், நான் இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, என்னை விட்டுலாம் நீ போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி மெடிசனை முழுங்க வைக்க போகிறான். பட் அங்கே போட்டு பயங்கரமாக அவங்க அடித்ததுமே அவனுக்கு அப்படியே வந்துட்டு தலையெல்லாமே சுத்த ஆரம்பிச்சிருது. இவ வேகமாக எஸ்கேப் ஆகி அங்கேருந்து வெளியே வந்துட்டு ஓடிச்சேக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஷென் அங்கே வந்ததுமே அங்கே ப்ளீஸ் என்னை வந்துட்டு நீங்கள் காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும் அவன் அங்கே காரில் கூட்டிகிட்டு போனதும் ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு மெங்கையா யாரோ வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி அங்கே நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட் அந்த காரை பற்றி கண்டுபிடிக்க சொல்கிறான். பிறகு ஹாஸ்பிட்டலில் அங்கே டாக்டர் வந்து அவள் கத்தி வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. நீ எல்லாமே இந்த ஏங்கோட பேச்சை கேட்டானே நீ எனக்கு மெடிசன் கொடுத்துட்ருக்க, நீ என்ன மெடிசன் கொடுத்துட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு மெமரி லாஸ் ஆச்சுன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், பட் நீங்கள் கோமாவில் இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, சைக்காலஜிக்கலாமே ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதுக்கு தான் விட்டமின்ஸ் மாத்திரை கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி உங்களுக்கு கோமாவில் இருந்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேளுங்கன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட
கேட்டதுமே ஆமாப்பா அது உண்மைதான், சைக்காலஜிக்கலாகவும் ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்கிறாங்க. ஸோ அவங்க கட்டி வச்சுட்டு அவங்க மேட்டிச்சேக்கா அந்த மெடிசன் வந்துட்டு நான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணி வந்துடுது அது விட்டமின் மாத்திரை தானே. அப்போ ஹீரோயின் ரொம்ப அங்கே வந்துட்டு கில்ட்டாக ஃபீல் பண்ணிச்சேக்கா, நம்ம வந்து அவனை தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டோமான்னு சொல்லிட்டு. அப்பாங்க நீங்கள் இப்போயாச்சும் வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அங்கே நம்ம ஹீரோ அவங்க உள்ளே வந்துடுறான். எத்தனை நாளைக்கு நீ இப்படி வந்து மாற்றி வச்சிட்ருப்ப, எல்லாத்தையுமே சொல்லு, நீ ரிப்போர்ட்டை வந்து மாற்ற சொன்ன ஸோ மாற்றியாச்சு, பட் கூடிய சீக்கிரம் அவளுக்கு உண்மை தெரியதா வரும், நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணுறான்னு இவனுமே சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கிளம்பி போனால் அப்போ அங்கே நம்ம ஷாவுட்டையுமே அந்த மாத்திரையில் பாதையை கொடுத்து அவங்க டெஸ்ட் பார்க்க சொல்லியிருக்கா. ஸோ இவங்க ஃபேக்காக ஏதாச்சும் பண்ணாங்கன்னா கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு அவன் சொல்லிச்சேக்கா. வீட்டுக்கு இவனை கூட்டிகிட்டு போய் உட்காந்ததுமே அவங்க அம்மாவும் பிரதருமே என்னப்பா ஹஸ்பண்டை விட்டுட்டு என்ன புது பாய் ஃப்ரெண்ட் எதுவும் சூஸ் பண்ணிட்டாலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இது தெரிஞ்சால் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதுமே நீ சொல்லணும் இல்லை நான் சொல்லணும், யார் சொல்ல போகிறது, ஒன்றும் கிடையாது, ஸோ நீ பேசாமருன்னு சொல்லிட்டு காசு இருந்தால் ஓகே என்ற லெவலுக்கு தான் அவங்க அம்மாவும் அங்கே அவனோட பிஹேவியருமே இருந்துட்டுருக்கு. அப்போ இப்படி வந்து மாஸ்டர் வந்திருக்காருன்னு நம்ம ஹீரோவை பற்றி அவங்க சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயின் மீட் பண்ணுறதுக்காக போகும்போது பிரதர் நீங்கள் வாங்க என் கூட உள்ளன்னு சொல்லிட்டு பிரதர் இன்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஷெனுக்கு என்ன பிரதர் இன்லாவான்ற மாதிரி அங்கே வந்துட்டு அவன் வியர்ட் அங்கே வந்து ரியாக்ட் பண்ணுறான். உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உள்ள வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தலையில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு அவங்க அம்மா ஷாக் ஆகி போயிட்டு அங்கே எப்படி உனக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியாமல் கீழே விழுந்துட்டேன்னு சொல்கிறான். பட் அவங்களுக்கு புரிஞ்சுக்குது எல்லாம் நம்ம பொண்ணோட வேலை தான், அவள் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே முறைச்சிட்டு இருக்காங்க. இதுக்காக நீ இப்படி வேலை பண்ணன்ற மாதிரி என்ன உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். உள்ளே போய் பேசலான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே அங்கே அவங்களுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுது. வேமா இவனை அங்கே ஒரு ரூம்குள்ளே மறைச்சி வச்சுட்டு இவன் அங்கே வந்து போயிடுறான். இப்போ இந்த மேரேஜ் எல்லாமே ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபார்முலாட்டி தான், நீ இதெல்லாம் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது இப்போ என்ன ஃபார்முலாட்டின்னு சொல்லிட்டு இருக்க, நீ என் கூட சேர்ந்து ஸ்லீப் பண்ணிவிட்ட, என் உடம்புல பாரு எவ்வளோ காயமாக்கி வச்சுருக்க, நீ இதுக்கெல்லாம் பேர் என்னது, நீ இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போகலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவளை போய் அங்கே வந்துட்டு அவன் கிஸ் பண்ணுறான். நம்ம ஏங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இவன் தான் ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிடுறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சுக்கு. அப்போ அங்கே அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டா, அப்படின்னா நீ இந்த பையனுக்காக தான் என்னை வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் கூட சேர்ந்து சரியான ஃபைட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மாவும் அவங்க பிரதருமே சேர்ந்தாங்க ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சு, ஏன் நீங்கள் இப்படி ஃபைட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தான் திட்டாங்க. நீங்கள் கேப்பபிள் இல்லைன்ற தானே என் பொண்ணு வந்து இவரை சூஸ் பண்ணியிருக்கா குழந்தை பெற்றுக்கிறதுக்காகன்னு சொன்னதும் என்னது கேப்பபிள் இல்லையா, நீங்கள் என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் எனக்கே தெரியல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது இவங்களாம் அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு குழந்தை பிறக்க முடியாது, ஸோ அதனால் இவனை வந்து கூட சேர்ந்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படும் போது அங்கே வந்துட்டு சாரி எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. வந்துட்டு சமையல் பண்ணுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே நானுமே குக்கிங் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஜஸ்ட் வந்துட்டு இங்கே கெஸ்ட்டு மட்டும்தான், நீ சமைக்க வேணாம், நீ சாப்பிட மட்டும் செய்யின்னு சொல்லும்போது அப்போ அங்கே ரொம்பவே அவன் கோவமாயிட்டு உன்னோட மேரேஜே சும்மா பேர் லெவலுக்கு தான், அது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு அங்கே சமைச்சு ரெண்டுமே நாசமாக்கி தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ ஏன் எதுக்காக இப்போ இந்த டிஷ் எல்லாமே எதுவுமே உருப்படி இல்லைன்னு சொல்லும்போது அங்கே வந்து உடனே நான் வந்து இப்போ புக் பண்ணுறேன் சாப்பாடுன்னு சொல்கிறான். எனக்கு நல்ல சாப்பாடு எங்கே தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் வந்துட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு கால் பண்ணதுமே தயவு செஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் பண்ண வேணாம், நீங்கள் வாய மூடிட்டு பேசாம மட்டும் போங்க, எனக்கு நிம்மதியாக இருக்கும்னு அவன் சொல்கிறான். ஷாவ் கிளம்பும்போது அவன் நடந்ததுக்கு சாரி கேட்குறான். உனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சான்னு சொன்னதுமே அப்படிலாம் இல்லைப்பா நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லும்போது அவள் தன்னோட பாஸ்ட்டை பற்றி அவன்கிட்ட தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அவனுக்கு அவ்வளோவா தெரியலை. அப்பாங்க சரி நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லும்போது என்னமோ உள்ளே இருந்து சவுண்டு வர மாதிரி இருக்கேன்னு சொன்னதும் அதான் எங்கள் வீட்டில் ஒரு டாக் இருக்குல்ல அதுதான் இப்படி பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோ தான் மறைஞ்சது கேட்டுட்ருக்கான். அவனுக்கு வயிற்றுச்சல் ஆயிடுச்சுக்கு. ஸோ அப்போ அங்கே கிளப்பி விட்டுட்டு அங்கே வந்ததுமே உள்ள அவன் டஸ்ட்பினில் அங்கே வந்துட்டு போட வந்த மாதிரி ட்ராமா பண்ணதும் நான் குப்பை தான் போட வந்தேன்னு சொன்னதும் நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு தெரியும், சும்மா இந்த ட்ராமாவை நிப்பாட்டு அப்படின்றத சொல்லும்போது நீ என்னோட ஒய்ஃப், நீ வேற ஒருத்தன்ட்ட பேசுனேன்னா அப்புறம் எனக்கு இப்படி தானே கோபமாகும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அவ்வளோ தூரம் அவன்கிட்ட பேச்சுன்னு சொன்னதும் அவனுக்கு என்னை பற்றி ஏதாச்சும் தெரியுமான்னு நான் விசாரித்தேன், அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது சரி நீ நான் எப்போ மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு ஹோட்டலில் தான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வர்றான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம லீவ் வந்து ராம் பிரதர் இல்லா ரெண்டு ரூமில் போய் படுப்பீங்களான்னு சொன்னதும் வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருக்க வேண்டியதாக இருக்குது.
பேருமே சேர்ந்து வேற வழி இல்லாம அங்க ரூம்ல உட்காந்துட்டு அப்படியே திணறிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஹீரோயினோட அம்மா வந்து இந்த சூப் வந்து எங்க குடும்பத்தோட ஸ்பெஷல் சூப், நீ இந்த குடி அப்படின்றத சொல்லிட்டு வம்பு பண்ணி ஊத்துனதுமே வாயில ஐயோ இது என்னென்னமோ மாதிரியா இருக்குன்னு சொன்னதும் குழந்தை பெத்துக்க வேணாமா வேமான்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு அவங்களுக்கு. அவன் வித்தியாசமா அங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சதுமே ஹீரோயின் தண்ணி தூக்கி அங்க மூஞ்சில ஊத்தி விட்டுறா. பிறகு அவன் குடிச்சிட்டு அங்க வந்துட்டு இருக்கான். அப்ப அங்க பாடியில வந்து அந்த குண்டடிப்பட்ட காயம் இருக்கு. உண்மையிலே இது நானா பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா நீ தான் பண்ண அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சுக்கு. என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நீ அப்போ நீ ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்ப அதனால தானே நான் பண்ணேன்னு சொன்னதுமே நான் சும்மா சொன்னேன் நீ எல்லாம் எதுவும் பண்ண கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு பேசாமல் அவன் படுத்து அங்கே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே எந்திரிக்கும் போது இன்னுமே அவள் பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான்ற விஷயத்த சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு ஹீரோயின்ட்ட எனக்கு வந்துட்டு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, நான் என்ன வேணாலும் கேட்டால் நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒன்றா வந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன், நீ என் கூட வரையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி போகலான்னு அவள் சொல்கிறா. என்னென்னு பார்த்தா இவனுக்கு இவளுக்குமே சேம் பர்த்டே தான். ஸோ ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு இந்த இடத்துக்கு வந்தால் அங்கே ஜுன்னு அப்பாங்க அந்த ஷென் எல்லாருமே சேர்ந்து அங்கே சர்ப்ரைஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அவள் பர்த்டே பார்ட்டியில் அவள் ரொம்ப பிஸியாக இருக்கா. அப்போ அங்கே ஐயோ நான் வந்து அவன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தனேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் எடுத்து பார்த்தா இவன் ஏகப்பட்ட அங்கே கால்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு வேமாங்க வந்துட்டு அவன் என்ன மீட் பண்ணிவிட்டு அங்கே சாரி கேட்குறா. நான் வந்து பர்த்டே பார்ட்டியில் பிஸியாக இருந்தேன்ப்பா, என்னால் வந்துட்டு வர முடியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கட்டும் பரவாயில்ல இந்த ரிங் அப்படின்ற செட் இங்கே கிஃப்ட்டு கொடுத்துட்டு போகிறான். அவன் ரொம்ப கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அவருக்குன்னு சொன்னதும் மேடம் அவரோட பர்த்டேவும் இன்னைக்கு தான் உங்கள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும் தான் அவர் ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு அவருக்கு கவலை ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்பவே இங்கே கஷ்டமாயிடுச்சுக்கு. பிறகு அங்கே ரூம்குள்ளே நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக இருக்கும்போது ஹீரோயின் ஒரு குட்டி பீஸ் கேக்கை கொண்டு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அங்கே விஷ் பண்ணிட்டுருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான். அப்போ அங்கே யாரோ வந்து குண்டை ஷூட் பண்ணாதுமே இவன் வேமா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆகுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அப்படியே அங்கே வந்துட்டு வெளியே ஓடிட்டு இருக்கும்போது கார் இடிக்க வருது. நம்ம ஹீரோ வேமா வந்து அவளை காப்பாற்றிட்டு இவனுக்கு பயங்கரமாக அடிபட்டதுமே அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருந்தான். அப்போ அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு. என் பையனை வந்துட்டு எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவன் ஃபேமிலியோட ஹையர்னு சொல்லிட்டு பேசினதும் இப்போ கூட பிள்ளைய பற்றி கவலையில் சொத்தை வந்து காப்பாற்றுறது தான் குறியாக இருக்காங்க. என்ன மாதிரி ஜென்மங்க இவங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அவளுக்கு கவலை ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே டாக்டர் வந்து இதுக்கப்புறம் அவரால் எந்திரிச்சு நடக்க முடியாதுன்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் மயக்கம் போட்டு அங்கே கீழே விழுந்துடுறா. அங்கே வந்துட்டு அவளுக்கு முழிப்பு வரும்போது என்னாச்சு எப்படி இருக்கார் அவருன்னு சொன்னதுமே இப்போ அங்கிள் வந்துட்டு ஸ்டேபிளாக தான் இருக்கார், பட் அவரால் நடக்க முடியாது, அதனால் நம்மளோட ஷாவ் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்க வந்துட்டாருன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அது எப்படி சாத்தியம், அவனே ஒரு மென்டல் இல்னஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தான், அவன் எப்படி வருவான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து புரிய மாட்டுது. பாட்டி எப்படி இதுக்கு சம்மதிச்சாங்க, இதை பற்றி நான் கேட்கணுமேன்னு சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த குடும்பத்தோட ஹையர் கிடையாதுப்பா, நீ இந்த விஷயத்தில் தலையிடாம இரு, அதான் நல்லது அப்படின்றத அவ சொல்றா. ஸோ நம்ம ஹீரோ அங்கே மீட் பண்ணிட்டு அந்த ஷாவ் என்னப்பா என்ன நடக்க முடியலன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்த காலம் போய் உனக்கு அந்த நிலைமை வந்துருச்சு போலையே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து மரியாதைங்கேருந்து வெளியே போயிருன்னு சொன்னதும் நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எத்தனை பேரை வந்து தப்பு பண்ணவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு போயிருந்திருக்க, எத்தனை பேர் உயிரை காப்பாற்றிருக்க, ஒன்று மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான லேடியை ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி இவன் மாற்றி வச்சிருக்கான் பார்த்தையா, இவெல்லாம் உயிரோடு இருக்கவே தகுதி கிடையாது, நீ பேசாமல் இவனை போட்டு தள்ளிடு அப்படின்றத சொன்னதும் அங்கே ஹீரோயின் கண்ணை பிடிங்கிட்டு அவனவே மிரட்டிட்டு இருக்கான். மரியாதை இங்கேருந்து போயிரு, உன் பேச்சில் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அவன் கோவமாயிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் தான் இந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் இருந்து போயிருன்னு சொன்னதுமே அங்கே தூக்கி போட்டுட்டு இதுக்கு காரணம் நான் தானே, என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிடா. இந்த ஆக்சிடென்ட்டே உங்களுக்காக ஏற்பாடு பண்ணதான் ஏன் கொலை பண்ண ட்ரை பண்ணி அவர் வந்து அதில் ஊடலை மாட்டிக்கிட்டார் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே வீட்டுக்குமே நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த ஆங்ஸையும் அந்த ஷாவுமே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க சொத்துக்காகன்னு சொல்லிட்டு அந்த நியூஸுமே தெரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நீ இப்போ இந்த குடும்பத்தோட ஹையரோட ஒய்ஃப் கிடையாது, ஸோ நீ வந்து அமைதியாக இருக்கணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிருன்னு சொல்லும்போது அப்போங்க நம்ம ஜூன் சொல்கிறான் யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குப்பா, என்னோட அங்கிள் வந்து ஏதோ நடிக்கிறாரோ என்னமோன்னு தோணுது, ஏன்னா கால் மூவ் ஆனதை நான் பார்த்தனேன்னு சொல்லிட்டு பேசினதுமே
செக் பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு அவங்களுமே சேர்ந்து போட்டு அவனை பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் உள்ள வேகமா ஓடி வந்துட்டு, நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அவரை விடுங்கன்னு சொன்னதும், எங்களுக்கு டவுட் இருக்குப்பா, இவருக்கு வந்து கால் வந்து மூவ் ஆகுதோ என்னமோன்னு சொல்லிட்டு பேசுனதுமே, அதுக்கு எதுக்காக நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு அடி போட்டால் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு போட்டு காலை அடை போகும்போது அசிஸ்டன்ட் மேடம் அப்படிலாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ உண்மையிலேயே வந்துட்டு சும்மா ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஷென்னுக்குமே டவுட் ஆயிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லையே, இதுக்கு என்கிட்ட வேற வழி இருக்குன்னு சொல்லிட்டு ரேசிங் வச்சு வந்து பிச்சு எடுக்க சொல்கிறான். அவன் அப்படியே முறைச்சிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் வேற வழி இல்லை. அங்கே வந்துட்டு அதே மாதிரி ஹீரோயின் தொடர்ந்து பண்ணா இவனுக்கு அங்கே அவ்வளோ ஒரு பெயின் ஆயிட்டுருக்கு. ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு அவன் பொறுத்துட்டு கண்ணெல்லாமே வந்துட்டு தண்ணியாக ஊற்றிட்டு இருக்கு. அப்பங்க இப்போ வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியல பார்த்தியா அப்படின்றத சொல்லிட்டு அழுகையோடு சிரிச்சுட்டு அவன் ரொம்ப அமைதியாகிட்டு, சரிப்பா நீங்கள் இப்போ வந்துட்டு வெளியே கிளம்பி போங்க, அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொன்னதும் அங்கே போன பிறகு ஐயோ கடவுளே எனக்கு பெயின் ஆகிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கான். அந்த டயத்தில் நான் அசிஸ்டன்ட் பாஸ் உங்களுக்கு தெரியுமா, அங்கே ஷாவும் அந்த யாங்ஸையுமே இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே கைக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களான்னு சொன்னதும் சிரிச்சு சந்தோஷமாக இருக்கட்டும், ஏன்னா அவங்க அழுக வேண்டிய நேரம் கூடி சீக்கிரம் வரப்போதில்லைன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் அவங்க ஸ்டெப் மதர் அந்த யாங்ஸையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு, இது சாங் ஃபேமிலி, இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோ இன்னும் வந்து மீட்டிங் எதுவும் நடக்கலை, ஹையரை சூஸ் பண்ணல, இப்போ வரைக்குமே இந்த குடும்பத்தோட ஹெட்டு நான் தான் அப்படின்றத சொல்லும்போது இப்போ ஹீரோயின் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பீங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே பயங்கரமாக சண்டை போயிடா. அவங்க உடனே ஐயோ எனக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவாஷன் ஆன மாதிரி அங்கே ட்ராமா பண்ணதுமே அவங்களுக்கு ரொம்ப பயமாயிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. அங்கே வேமா அங்கே வந்துட்டு நம்ம ஷென் நீ வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னதும் இதெல்லாம் சும்மா ஃபேக் பா அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அவங்க எல்லாத்துக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோவுக்கு அங்கே குளிக்கிறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபேக் ப்ரெக்னன்சி எல்லாத்தையுமே நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பேசுவாங்களே, நீ இது எல்லாத்தையும் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன்னு சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. ஹாப்பி ஆகிட்டு அவன் கூட போய் அவள் கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸுமே பண்ண ஆரம்பிச்சிடுறா. பிறகு அவன்கிட்ட கால் பண்ணி நம்ம ஆங்ஸே வந்துட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு வந்தால் நம்ம ஹீரோவை காணும். ஸோ அங்கே வந்துட்டு கன்ஃபார்மாக புரிஞ்சுக்கிருச்சு அவளை வந்து அவனை கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே போய் பார்த்தா பாட்டியுமே கட்டி போட்டு வச்சுருக்கோமே, ரொம்ப பயந்து போயிட்டு இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு வேகமாக பாட்டி எங்கள் காப்பாற்ற ட்ரை பண்ணதுமே அவன் வந்துடுறான். நான் தான் வந்துட்டு அவனையுமே கிட்னாப் பண்ணேன், இனிமேல் நான் போட்டு தலை இன்னைக்கு போகிறேன், ஏன்னா இவங்க வந்துட்டு எனக்கு எப்பயுமே இடைஞ்சலாகவே இருக்காங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக அப்பாங்க நம்ம ஹீரோ வந்து அவனை ஷூட் பண்ணிட்டு காப்பாற்றினதுமே நீ என்ன நடந்துட்டுருக்க நல்லாவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் உன்னோட இல்லீகல் வேலையெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும், அதுக்காக தான் அப்படி பண்ணேன்னு சொன்னதும் பாட்டிக்கு ரொம்ப கோவமாயிட்டு போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. உன்ன மாதிரி ஒரு பேரை இருக்கிறதுக்கு எல்லாமே போகிறான்டா, நீ எப்படி இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணிட்டுருக்க, நீ வந்து உன்னோட பிஸ்னஸ்க்காக எத்தனை பேர் உயிரை பலி கொடுத்துருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அங்கே பாட்டி ரொம்பவே கோவப்படுறாங்க. உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் வந்து இந்த வீட்டோட பேரேன்னு சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குடா, இதுக்கப்புறம் குடும்பத்தோட எல்லா பொறுப்பையுமே யாங் பார்த்துக்குவான் அப்படின்றத சொல்லிட்டு அவனையுமே அங்கே போலீஸில் பிடிச்சி கொடுக்க சொல்லிடுறாங்க. பட் ஆங்ஸி வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சுக்கு. ஹீரோயுமே கூடி சீக்கிரம் பாட்டி எங்கே ரொம்ப ஹாப்பியாக மேரேஜ்மே பண்ணிக்கிற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட சேர்ந்து இருக்கும்போது அந்த ஆங்ஸி வந்து ஒரு ஃபோட்டோவை அனுப்பிவிடுறா. பார்த்தா நம்ம ஹீரோவோட பாதி பேஸ் தான் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் என்னன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு இத்தனை நாளாக நீ கேட்டுட்டு இருந்தா அந்த ஃபோட்டோவில் வந்து இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அனுப்பி விட்ருக்கேன், இதுக்கப்புறம் நீ அந்த ஏங்க மேரேஜ் பண்ணணுமா இல்லையான்றதை நீ தான் டிசிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. ஸோ பிறகு அங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க மெய்டு. அது என்னன்னு சொல்லிட்டு அவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து ஒரு கன்னும் ஒரு ரெக்கார்டருமே இருக்குது. ஸோ அதை ஹீரோயின் எடுத்து போட்டு பார்த்ததுமே அங்கே அது அவளோட வாய்ஸ் தான். நான் வந்து ஒரு இடத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன், அந்த இடத்துல வந்து என்னை மாட்டிக்கிற நிலைமையில் என்னை வந்து ஹெல்ப் பண்ணி காப்பாற்றினது யாங் தான். அவன் மேலே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இல்லீகல் குரூப்பை பிரிக்கிறதுக்காக நான் வந்து போகிற இடத்துல யாங்ஸுமே அந்த குரூப்பில் ஒரு ஆளாக இருக்கா. ஸோ ஷாவோட பேசிகிட்டு இருக்கப்ப நான் எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி இவன்ட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லும் போது தான் புரிஞ்சிச்சு இந்த குடும்பத்தோட மூத்த பையனே இவன் தான், இவனுமே இந்த ஆங்ஸியோட சேர்ந்து என்னை சீட் பண்ணியிருக்கான்னு. ஸோ நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை அடைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷென்மே கால் பண்ணி நான் மெடிக்கல் மெடிசன் வந்து செக் பண்ணி வந்துருச்சுப்பா, உனக்கு மெமரி லாஸ் ஆகிறதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் அவளுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. அவள் ரொம்ப சோகமாயிட்டு உட்காந்துட்டு
இருக்கா. அப்போ இத்தனை நாளாக எனக்கு துரோகம் தான் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோங்க உள்ளே வர்றான். வந்ததுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் பெருசாக எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணலை. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் கிஸ் பண்ணதுமே அவனுமே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அங்கே அவங்க ஃப்ரெண்ட்டை கால் பண்ணி அந்த ஆங்ஸியோட ஃபேமிலி எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொன்னதும் அதே மாதிரி இங்கே பண்ணிடுறாங்க. பிறகு இவங்க 2 பேருமே சேர்ந்து வெட்டிங் ட்ரெஸ் எல்லாமே இங்கே சூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆங்ஸி அவகிட்ட வந்து ரொம்ப கோவப்படுறா. என்னோட குடும்ப இலிகள் வேலையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் நீ என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவி மாதிரி ஆக்டிங் பண்ணுறா. ஹீரோ அவன் மேலே சப்போர்ட் பண்ணிட்டு நீ மரியாதை இங்கேருந்து போய் ஏதாச்சும் தேவையில்லாமல் பேசாதன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட ரிங்கை கொடுத்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணலை. ஓகேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே ரிங்குமே போட்டுக்கிறா. ஹீரோயின்ட்ட அந்த ஆங்ஸி கால் பண்ணுறா. கால் பண்ணிட்டு நீ இப்போ மரியாதையோட நீ என்னை வந்து மீட் பண்ணுறதுக்காகவா உன்னோட அப்பாவை நான் பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொன்னதுமே அவன் நீ எதுவும் பண்ணிடாத நான் வரேன்னு சொல்லும்போது இவனை பார்த்தா இவன் வெட்டிங் நினச்சி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி ஆங்ஸியோட கண்ட்ரோலில் அங்கே மெங்கோட அப்பா இருக்காருன்னு சொன்னதும் இவங்க உடனே அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா போனதுமே அங்கே எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு அங்கே பயங்கரமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணுறா. ஸோ அதை பார்த்துட்டு அந்த ஆங்ஸி ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படின்னா உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்னு சொன்னதுமே அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவங்க அப்பாவை பார்த்து அப்படின்னா எனக்கு துரோகம் பண்ணது ஏன் கிடையாது நீங்கள் தானே அப்படின்ட்டு சொன்னதும் ஆமாம் நான் தான் பண்ணேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, யாங் போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவன் இந்த எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் அவள் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோக்கு அவள் வந்து ஒரு லெட்டர் அனுப்பி விட்டுருக்கா. அதில் எழுதியிருக்கா நான் வந்து உங்களை ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு உங்களை நான் ஷூட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமே உங்கள் கூட சேர்ந்து நான் வந்து இருக்கிறதுக்கு விரும்பலை. எப்பயுமே அந்த கில்ட்டியோடவே நான் இருக்க வேண்டியதாக இருக்கும். நான் உங்களை விட்டுட்டு போகிறேன். ரொம்பவே தேங்க்யூ என் வாழ்க்கையை இப்போ வரைக்கும் நீங்கள் நல்லா ஆக்குனதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போனதும் இவே ரொம்பவே அந்த லெட்டரை படிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அவள் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோமே. அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா இந்த பேபி என்ன உன்னோட தான் சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் கிடையாதுப்பா, நான் இந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன். இவள் வந்து பேரண்ட்ஸ் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. மீட் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்பாங்க வெளியே வரும்போது ஷென்னோட சேர்ந்து அவள் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படின்னா அவள் மூவ் ஆன் ஆகிட்டாளான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, மேடமோட குழந்தை கிடையாது, அந்த குழந்தை வந்து எங்கேயோ இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து மீட் எடுத்திருக்காங்க மேடம் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அப்புறம் தான் ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஏன்னாப்போ அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு அங்கே போகும்போது அந்த குழந்தையோட உண்மையான அப்பாங்க வந்துட்டு இது என்னோட பிள்ளை தான் சொல்லிட்டு வம்பு பண்ணி இழுத்ததும் மரியாதையை தள்ளி போட பிள்ளைய வந்து பார்த்துக்க துப்பு இல்லை, நீலாம் வந்துட்டு என்ன மாதிரி ஜென்மோன்னு சொன்னதும் அவன் வேமாங்க வந்துட்டு ஒரு பலகையை தூக்கிட்டு ஹீரோயினை அடிக்க போகிறான். பட் அங்கே நம்ம ஹீரோ வந்து அவனை அடித்து போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றினதுமே ஹீரோயின் குழந்தைய கூப்பிட்டுட்டு அப்படியே சிரிச்சுட்டே போகும்போது உன்னோட ஹஸ்பண்ட் இவ்வளோ பவர்ஃபுல்லாக பணக்காரனா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கும்போது நீ ஏன் விட்டுட்டு தனியாக போய் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே போயிட்டுருக்கான். ஹீரோயின் அதுக்கு சிரிச்சுட்டே அந்த பக்கம் போகிறா. ஸோ இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளாம் வந்து புரிஞ்சுக்க வேண்டியதான், எப்படினாலும் இதுக்கப்புறம் விட போகிறது கிடையாது, இவளுக்குமே பிடிக்க தான் செய்யுது. ஸோ எப்படினாலும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படியே போனாலுமே கண்டிப்பாக திரும்ப 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.